வீடியோ அண்ட் நான் இதை வந்துட்டு டெய்லி போடலான்னு தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் காலையில் எந்திரிச்சு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தேட்ஸ் இட், வில் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ரிவ்யூ ப்ரீவியஸ் டேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் நேற்று சிஎஃப்டி அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் அன் அஃபிலியேட் வித் கிரிப்டோ ஃபண்டர் ட்ரேடர். பட் ஆனால் நேற்று சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தனால ஐ ஹேட் டு டூ இட் இன் த டிஸ்கார்ட். ஸோ இதுதான் வந்து அதோட டீட்டெயில்ஸ். நான் நேற்று டேப் ரீட் பண்ணியிருந்தது. அண்ட் தீஸ் ஆர் த ரிவ்யூஸ். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் தென் எவென்ச்சுவலாக ஆல் டைம் ஹைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸிக்யூஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீம் பண்ணனால பதட்டமாகி லிமிட்டுக்கு பதிலாக மார்க்கெட் அழுத்தி எடுத்து 2 டைம் வந்துட்டு நான் என்னோடய ட்ரேட்ஸ் வந்துட்டு பம்பிள் பண்ணிட்டேன். ஐ லுக் இன் டு மை ட்ரேட் அண்ட் வாட் வாஸ் மை இனிஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று லண்டன் செஷனில் வந்துட்டு இந்த ப்ளே நான் என்னோடய டிஸ்கார்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இதுதான் என்ன சர்க்கிள் மேட்ரிக்ஸ், என்னோடய ஃப்ரீ டிஸ்கார்ட். ஸோ என்னோடய லெசன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து உங்களோட டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கலாம். இன்வைட் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த H4 ரேஞ்ச் ப்ளே வந்துட்டு நான் என்னோடய டிஸ்கார்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன் லண்டன் செஷனில் நேற்று காலையில் 11:30 மணிக்கு. ஸோ எக்ஸாக்டாக அதே ப்ளே தான் வந்து நடந்துச்சு. எக்ஸாக்டாக. அண்ட் அகெயின் நான் 6 ஹவர் அந்த ரேஞ்சாக மாற்றினேன். பட் 4 ஹவர் ரேஞ்ச் வாஸ் பியூட்டிஃபுல். அங்கே போட்டிருந்தது அப்படியே வந்துட்டு நடந்துச்சு. நான் எதுக்கு இந்த 4 ஹவர் ரேஞ்ச் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். டெய்லியிலேருந்து போகலாம். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பியரிஷாக இருந்துச்சு. தட் பியரிஷ்னஸ் வாஸ் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் டு சென்ட் ப்ரைஸ் இன் டு திஸ் ஆர்டர் பிளாக். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணப்போ வி ஹேவ் திஸ் க்யூட் லிட்டில் சிக்னேச்சர். ப்ரைஸ் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோவை எடுத்துகிட்டு இன்டர்மீடியேட் டேர்ம் லோவாக வந்துட்டு ப்ரைஸை மாற்றுச்சு. அகெயின் ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருந்தப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை எடுத்து இன்டர்மீடியேட் டேர்ம் லோவாக பார்த்துச்சு. எப்பயும் இந்த ஒரு சின்ன சிக்னேச்சரை வந்துட்டு கவனிக்க பாருங்கள். லைக் வந்துட்டு நீங்கள் கண்டினியூவேஷன் ஸ்ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் டேரெக்டாக பிடிஆர்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே உங்கள் கண்டினியூவேஷன் என்ட்ரி எடுக்காமல் ஒரு டெய்லி லெவலோ இல்லை 6 லெவலோ வந்துட்டு ஸ்வீப் பண்ணக்கப்புறமேலு உங்களோட ட்ரேட்ஸ் வந்துட்டு பாருங்கள். லைக் நிறைய தேவையில்லாத லாஸஸை வந்து தவிர்க்கும். சரி, எதுக்கு இந்த இடத்துல லைக் இவ்வளோ புஷ் மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருந்துச்சு, அரைச்சிச்சு. பட் இந்த லெவலுக்கு அப்புறம் நல்ல புஷ் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சர் வித் டிஎக்ஸ்ஒய் மேலே போய்கிட்டு இருந்தப்பவே எவ்ரிதிங். டிஎக்ஸ்ஒய் மேலே போய்கிட்டு இருந்தப்போ ஸ்லோ கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்பவே வந்து என்கியூ வாஸ் கோயிங் ஹையர். பட் ஆனால் எப்போ டிஎக்ஸ்ஒய் வந்துட்டு அதோட டைரக்ஷனை வந்துட்டு திருப்பிச்சோ அகெயின் லைக் பியரிஷ்னஸ் வந்துட்டு லைட்டாக ப்ரைஸில் பார்க்க ஆரம்பிச்சிச்சோ அந்த டைம்லேருந்து என்கியூ ஸ்டார்டட் ஷோயிங் ஸ்ட்ரென்த். பிகாஸ் நமக்கு தெரியும் டிஎக்ஸ்ஒய் அண்ட் என்கியூ வந்துட்டு அதோட காரலேஷன் வந்துட்டு அப்போசிங்லி காரலேட்டட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் எடுத்துச்சு. ப்ரீவியஸ் வெனஸ்டே தேர்ஸ்டே வந்துட்டு பேங்க் ஹாலிடே, ப்ரைஸ் காமிக்காத டெய்லி கேண்டில். அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் க்ளோஸ்ன்னு சொல்லுவேன் இதை. லைக் ஒரு ப்ராப்பர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இது ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு, ஒரு லோ ஸ்வீப் ஆச்சு. அந்த லோ ஸ்வீப் ஆன டைமில் வி மேட் அன் எஸ்எம்டி இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் டு இந்த கேண்டில் இஸ் அன் எஸ்எம்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எம்டி கொடுத்துருந்துச்சு. இஎஸில் என்கியூவில் அந்த லோ ஸ்வீப் ஆயிருந்துச்சு. கார்லேட்டட் பேரான டிஎக்ஸ்ஒயும் வந்துட்டு நமக்கு பியரிஷ்னஸ் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தேட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் வச்சக்கப்புறமேலே எஸ்டர்டே வி ஹேட் அ ஹியூஜ் ப்ரைஸ் ஆக்சுவலி லைக் மேசிவ் ரன். நேற்று என்னால் அதை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ண முடியல. நான் கீழேயே பிடிக்கணும், பட் என்னால் பிடிக்க முடியல. பட் நான் ஆரிஜினேட் ஆன இடத்த வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி ஆரிஜினேட் ஆகி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தேட் வாஸ் எஸ்டர்டே. அண்ட் டுடே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நேற்று என்னோடய டிஸ்கார்டில் போட்டிருந்தேன். அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ 6 ஹவர் போனோன்னா நான் அந்த 4 ஹவர் ரேஞ்ச் பார்த்ததுக்கப்புறம் 6 ஹவர் ரேஞ்ச் பார்த்தேன். 6 ஹவர் ரேஞ்சில் வந்துட்டு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஒய்? பிகாஸ் ஆஃப் இந்த லெவல். ஸோ இந்த லெவல் வந்து டெய்லியில் போனீங்கன்னா ஒரு இன்வர்ஷன் வால்யூம் இம்பேலன்ஸ். அந்த இன்வர்ஷன் வால்யூம் இம்பேலன்ஸ்லேயே லைக் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிரும். பிகாஸ் திஸ் இஸ் ஆர் 6 ஹவர் கேண்டில் அண்ட் 1 2 2
கம்ப்ளீட் 6 ஹவர் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரு கேண்டில் ரேஞ்சை வந்து எப்போ கன்சிடர் பண்ணணும்னா, லைக் நான் ப்ரீவியஸ் பிட்காயினோட பிரேக் டவுன்லையும் சொல்லியிருந்தேன் தட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ரேஞ்ச் இருக்கிறப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு 2-3 கேண்டில் வந்துட்டு இன்சைட் பார் ஆக்குச்சுன்னா அந்த டைமில் தான் வந்து நம்மளோட இந்த மெயின் ரேஞ்ச் வந்துட்டு வேலிடாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ த சேம் ஹேப்பன்ட் ஹியர். ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு, அந்த ரேஞ்ச்குள்ளே வி ஹேட் another 2 கேண்டில் கன்சாலிடேட் வித்தின் த ரேஞ்ச். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ டைரெக்டாக வந்து ஸ்வீப் பண்ணுறப்ப வி கேன் லுக் ஃபார் பைஸ். அண்ட் இப்போ 4 ஹவர் போயிடுறேன். 4 ஹவர் ரேஞ்ச் வாஸ் ஸோ குட். அண்ட் நான் இவ்வளோ தூரம் போவான்னு இனிஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்டார்டிங்கில் இது க்ளீனாக இருந்துச்சு. லுக்கிங் அட் திஸ் பிசி, சின்ன பிசி அண்ட் இந்த டெய்லி லெவல் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் 6 ஹவர் கேண்டில் ரேஞ்ச் தியரி ஆர் சிஆர்டி ஆர் ரேஞ்ச் ஈவென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் இதுவும் நடந்திருக்கு. பட் ஆனால் 6 ஹவரில் டேரெக்டாக என்ட்ரு ஆகியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் காட் அண்ட் ஸ்டாப்ட் இட் ஃபார் ஷியர். ரேஞ்சில் லைக் நான் சின்ன தப்பு பண்ணேன். பட் திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரேஞ்ச். H4 ரேஞ்ச் வந்துட்டு போயிருந்துச்சு. எப்போ போச்சுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்மளோட மேனிப்புலேஷன் டைம் வந்துட்டு என்கியூ வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் தட் நம்ம வந்துட்டு 8:30 9:30க்கு வந்து மேனிப்புலேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. நேற்று we had a manipulation at exactly 9:30. ஸோ ப்ரைஸ் வந்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோடய ட்ராயிங் மட்டும் இங்கே ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? மேபி லைக் டேக் 5 செகண்ட்ஸ். இது நம்மளோட மேட்ரிக்ஸ் மென்டர்ஷிப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்வியஸாக என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெக்கரிங் பேட்டர்ன் ஆஃப் ஐசிடி, பேட்டர்னும் சொல்ல முடியாது, ஒரு சிக்னேச்சர் ஆஃப் ஐசிடி ஹிம்செல்ஃப். That's a clean accumulation in the lows எடுத்துட்டு manipulation and then distribution. ஸோ இதே பேட்டர்னை தான் பார்த்தேன். கூட வந்துட்டு டைம் கம்பைன் பண்ணுறப்போ நமக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். சிக்னேச்சர்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆப்வியஸ் செல்ஸ். இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் திஸ் வாஸ் லண்டன் செஷன் ட்ரேட். 3 மணிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். அதே 6 ஹவர் ரேஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்குள்ளே இன்சைடில் உள்ள ரேஞ்சையும் ட்ரேட் பண்ணலாம். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ லண்டன் செஷனில் வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் செல் ஆஃப் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் ஆர் பிஎம் செஷனோட ஹைஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு வி ஹேட் அ செல் ஆஃப் அன்டில் அந்த டெய்லி கீ லெவல் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 4 ஹவர் கேண்டலுக்கு வந்துட்டு விக் இல்லாததுமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கலி வாட் எவர் ட்ரேடிங் அபோவ் இஸ் அ மேனிப்புலேஷன். லைக் நீங்கள் இதுக்கு தாராளமாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வாஸ் அலைனிங் வித் சச் ஃபார் ரேஞ்ச் அண்ட் தென் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, ஸ்வீப் ஆகி பறந்துருச்சு. ஸோ டெய்லியில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா டிவியேஷன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் நவ் வி ஆர் லுக்கிங் அட் அண்ட் டிவியேஷன் ஆஃப் 21,391. ஸோ தேட் வுட் பி தி டாப். ஸோ நான் இதை வந்துட்டு லைக் எப்படி யூஸ் பண்ணேன்னா ரிமூவ் திஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸை ரொம்ப பேசிக்காக பார்க்கணுன்னா ஓப்பனுக்கு கீழே என்னென்ன ட்ரேட் ஆகுதோ நம்ம புல்லிஷாக இருக்கிறப்ப இட் இஸ் அ மேனிப்புலேஷன். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே இப்படி தான் அப்ளை பண்ணேன். ஸோ 21,391 இஸ் த லெவல் விச் ஐ எம் லுக்கிங் அட் ரைட் நவ் அண்ட் வில் கோ டு 5 minute டைம் ஃப்ரேம். நான் சொன்ன மாதிரி எங்கள் விக்கு கிடையாது. அண்ட் ஒரு குட்டி அதே ஃப்ராக்டல் நான் சொன்னது அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு குட்டி ஃப்ராக்டல் கம்பைனிங் டைம் 3 மணிக்கு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிருந்துச்சு. இட் இஸ் லைக் H3PO3
accumulation, manipulation and distribution. So that would have been your London trade, but high probability வந்து நமக்கு 9:30க்கு அப்புறமேலு 8:30 நான் பார்க்கல நேற்று. 8:30க்கும் ஒரு ப்ராப்பர் செல் ஆஃப் வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது அந்த ரேஞ்சோட லோஸ். ஸோ வாட் எவர் ஹைஸ் ஆர் டேக்கன் அவுட் இட் இஸ் டர்ட்டில் சூப். ஸோ அதை ஸ்வீப் பண்ணுச்சு. மேக்ரோவில் வி ஹேட் அன் அதர் கிரேட் செல் ஆஃப். அண்ட் நீங்கள் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து இது ஒரு க்ளீன் லோ வந்துட்டு இருந்துச்சு, ஒரு நல்ல லோ அது. ஸோ இந்த லோவை ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணுச்சு 9:30 ஓப்பனிங்கில் வந்துட்டு. ஸோ ஆர்டிஹெச் இஸ் ஆல்சோ லைக் அ கீ எலமெண்ட் டு லுக் ஃபார். அதை ஸ்வீப் பண்ணக்கப்புறம் வி ஹேட் லைக் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆன ட்ரேட் கிடையாது இந்த இடத்துல. ஐ வாஸ் இன் திஸ் ட்ரேட், ஐ வாஸ் இன் திஸ் ட்ரேட். பட் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் கிடையாது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடாக இருக்கும். பட் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸில் from low to in the high is a model in itself. ஸோ இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியில் நடந்துருச்சு. பேசிக்கலி எதுக்குன்னா இந்த ஹைஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தனால மார்க்கெட்டால் திரும்பி அதோட ஹைஸுக்கு வந்து போக முடியல. ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டிலன் ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டிலன் வந்து ஏற்கனவே நம்ம மேட்ரிக்ஸ் மென்டர்ஷிப்பில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இஃப் அட் ஆல் யூ வுட் லைக் டு நோனா, மார்க்கெட் வந்து எப்போ ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் ஆர் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் வைக்கிதோ அப்போ வந்து அதை பிரேக் பண்ணுறப்ப அதுக்கு எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸும் காமிக்காது. பட் இஃப் அட் ஆல் ப்ரைஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹைஸை ஸ்வீப் பண்ணி வருதுன்னா அந்த டைமில் மார்க்கெட் மறுபடியும் அது மேலே போய் எடுக்கிறப்ப திணறும். ஸோ அப்போ ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரைஸில் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் வாட் வி ஹேட் எக்ஸாக்ட்லி இங்கே. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை பிரேக் பண்ணிட்டு ஒரு இன்டர்மீடியேட் மை வச்சுட்டு கீழே விழுந்திருக்கு. அகெயின் ஒரு ஹைஸை பிரேக் பண்ணிவிட்டு அதை பர்ச் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ க்ளீன் டர்ட்டில் சூப். அண்ட் ஆல்சோ 9:30 ஓப்பனிங்கை பிளைண்டாக நம்ப முடியாது. இட் கான் இன் டு அ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். பட் ஆனால் எஸ்எம்டியும் அங்கே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஹேட் லைக் ஹியூஜ், இங்கே பார்த்தா தெரியும், வி ஹேட் அ ஹியூஜ் எஸ்எம்டி. இந்த லோஸ் டு இந்த லோஸ் பெரிய எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ என்னோடய ட்ரேட் நான் வந்துட்டு எங்கே பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஸோ திஸ் வாஸ் மை ட்ரேட். அண்ட் இந்த லெக் வந்துட்டு என்னோடய ட்ரேடாக இருந்துச்சு 9:30 ஓப்பனிங்க்கு அப்புறம். ஸோ 9:30 ஜூடாஸ் மாடல் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் 9:30 ஜூடாஸ் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு. தேட்ஸ் மை கிளாசிக் மாடல். ஸோ ப்ரைஸ் 9:30க்கு கீழே புஷ் பண்ணிடுச்சு. கீழே புஷ் பண்ணிட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஒன் குட் சிக்னேச்சர். அண்ட் அந்த சிக்னேச்சர் இஸ் இன் திஸ் கேண்டில். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அந்த H4ஓட லெவலுக்கு ப்ரைஸ் வந்துருச்சு. வந்துட்டு வி ஆர் லுக்கிங் அட் அ ரேஞ்ச் பிலோ அ ரேஞ்ச். அண்ட் திஸ் இஸ் லைக் அ ப்ராப்பர் டர்ட்டில் சூப் என்ட்ரி. இதுதான் உங்களோட டேரக்ட் டர்ட்டில் சூப்பாக இருந்திருக்கும். நம்ம எப்பயுமே டர்ட்டில் சூப் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறப்ப ஒரு மெயின் லோவை ஸ்வீப் பண்ண விட்டுட்டு மறுபடியும் அந்த மெயின் லோ கீழே வில் பி லுக்கிங் அட் அன் அதர் லோ ஸ்வீப். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. திஸ் இஸ் அ ப்ராப்பர் டர்ட்டில் சூப். இதுதான் அந்த H4ஓட வைலட் கலர் லைன் தான் வந்து H4ஓட லெவல். அண்ட் ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் சார்ட்ஸ் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு H4ஓட லெவல் தான் வந்துட்டு அந்த லெவல். ஸோ அதுக்கு கீழே வி ஹேட் அன் அதர் டர்ட்டில் சூப். இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் இந்த செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ திஸ் இஸ் ஆர் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். அண்ட் இது வந்துட்டு 9:30ஓட PO3யும் கூட கீழே வந்துச்சு. கீழே வந்து நான் சொல்கிற மாதிரி ஐ பி லுக்கிங் ஃபார் திஸ் ஒன் குட் சிக்னேச்சர். ஆர்டர் பிளாக்குக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்துட்டு அந்த லோ ஸ்வீப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். அகெயின் போயிட்டு ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ
இந்த ஆர்டர் பிளாக் ஆர் ஈவன் ப்ரீவியஸ் கேண்டில் நான் இப்போ இது ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணல. இது ஒரு முக்கியமான கீ லெவல். ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸுக்கு மேலேயே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போது நான் வந்துட்டு ட்விட்டர் போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஆர் ஈவன் லாஸ்ட் வீக் வந்துட்டு எழுதி வச்சுருந்தேன். நான் காமிக்கிறேன். இது வந்து நான் போஸ்ட் பண்ணது. லுக்கிங் ஃபார் திஸ் ஒன் சிக்னேச்சர் with whatever model you are trading, whether it's ranges, MMXM or whatever, use this signature as confirmation when looking for entries. Even though ICT teaches us to enter on retracements, I personally don't enter on direct retracements. I wait for displacement before even considering an entry. Apply this to your model and you'll see win rate improve. ஸோ நான் இங்கே வந்துட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆன உடனே நான் அடுத்த கேண்டில் வந்துட்டு என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் தட் வாஸ் அ ஹியூஜ் ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ஃபால் வந்துட்டு இருந்துச்சு ப்ரைஸில். இருந்துட்டு இட் வாஸ் அகெயின் ட்ரேடிங் அபவ் 9:30 ஓப்பனிங். ஸோ அகெயின் 9:30 ஓப்பனிங்க்கு மேலே ட்ரேடாகி ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆன உடனே ஐ என்டர்ட். ஸோ அதை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 21,164. ஸோ 21,164 இதுக்கு மேலே ட்ரேட் ஆன உடனே நான் என்டர் ஆகிட்டேன். என்டர் ஆகிட்டு மை ஸ்டாப் லாஸ் வாஸ் பிலோ இன் த லோஸ் அண்ட் ஐ வாஸ் டார்கெட்டிங் இது. அண்ட் தென் எவென்ச்சுவலாக நம்மளோட ப்ரீவியஸ் டே ஐஸ் 64. ஸோ 64 இங்கே மை ஸ்டாப் லாஸ் வாஸ் ஹியர். என்னோட இது டிபி வந்துட்டு இது அண்ட் தென் இதுதான் வந்துட்டு என்னோடய பார்ஷியல் லெவல். இதுதான் வந்து என்னோடய மெயின் டிபி. இட் வாஸ் லைக் அ 3-hour ட்ரேட். பட் இங்கே ப்ரைஸ் gone higher, made our first presentation FEG. So first presentation FEG ன்றது I'll change it to another color. We'll put this even darker. So first presentation FEG ன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகின உடனே ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் FEG. ஸோ 9:30 ஓப்பனிங்க்கு அப்புறம் திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் FEG. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். came into this FEG combined with a breaker, that is a unicorn setup. So price உள்ள போச்சு, slow grind higher. This is our propulsion block. Again அந்த propulsion block உள்ள ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் கீ லெவல். அண்ட் இங்கே பாருங்கள் லைக் எப்படி இந்த கீ லெவல் வந்துட்டு ப்ரைஸை சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இன் யுவர் சார்ட். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு சூப் ஸ்ட்ரேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி சிக்னேச்சர்ஸ் உங்களோட சார்ட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அரைச்சா அந்த 15 minute கேண்டில். பட் நான் அங்கே டேப் ரீட் பண்ணுறப்ப ஐ டென்ட் ஹேவ் லைக் எனி அஜிடேஷன். ஸோ ப்ரைஸ் வந்து செம்ம கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. இந்த இடத்துல கன்சாலிடேஷனில் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு, அந்த டெய்லி லெவலுக்கு மேலே இருந்துச்சு. அண்ட் தென் பியூட்டிஃபுல்லாக இட் வெண்ட் ஹையர் அண்ட் டுக் மை இனிஷியல் ட்ரேட்ஸ் பார்ஷியல் லெவல். ஸோ இதுதான் வந்து என்னோடய பார்ஷியல் லெவலாக இருந்துச்சு. நான் இங்கே என்ன தப்பு பண்ணேன்னா, டாப் ஸ்டெப்பில் போயிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு நான் டபுள் டேப் பண்ணி ஒரு ரைட் கிளிக் பண்ணி லிமிட் போடுறதுக்கு பதிலாக மார்க்கெட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். இந்த இடத்துல போட்டு விட்டுட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைம். அகெயின் ஐ என்டர்ட் அரவுண்ட் ஹியர். நான் இந்த கேண்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிறப்ப என்டர் ஆகியிருந்தேன். இதுக்கு மேலே போன உடனே என்டர்ட் ஹியர். அண்ட் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த தேர்ஸ்ட் கேண்டிலோட லோஸாக இருந்துச்சு. அண்ட் ஐ என்டர் தேர் ஆல்மோஸ்ட் இங்கே என்னோட அகெயின் பார்ஷியல் லெவலிங்கே அதான் எனக்கு டேரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆன உடனே லைக் ட்ரேட் ஆன உடனே என்டர்ட். ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு, பக்கத்தில் இருந்துச்சு, கான் ஹையர். ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் பண்ணேன் அண்ட் அகெயின் இங்கே மூவ் பண்ணேன். அண்ட் மை ட்ரெயிலிங் எஸ்எல் வாஸ் இட் ஹியர். ஓவரால் ப்ராஃபிட் தான், சின்ன ப்ராஃபிட் தான். பட் ஸ்டில் என்னோட மேனேஜ்மெண்ட் கூட பின் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி $10 மணி கேண்டில் பையஸ் ஸ்டில் புல்லிஷ். இந்த லோஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா திஸ் இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். சி த சிக்னேச்சர் இருக்கக்கூடாது.
நான் சொன்ன மாரி புல்லிஷா இருந்தப்ப இதே பேட்டர்ன ஹையர் பிரைஸஸ்ல அதுக்கு மேல போன உடனே பார்க்கணும். திஸ் இஸ் ஆர் 10 மணி கேண்டில், 10:30 கேண்டில் அண்ட் தட்ஸ் மை 10:30 மாடல். ஸோ மேல போச்சு பிரைஸ். ஆப்வியஸா இந்த இடத்துல நெறைய பேர் வந்துட்டு பைஸ் எடுத்திருப்போம். ஆப்வியஸா. பட் ஆனா நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ணல நேத்து பைஸ் எடுக்கிறதுக்கு. இது போயிட்டு இருந்தப்போ கூட நான் அட்வைஸ் பண்ணல. ஐ டோன்ட் நோ சம்திங் வாஸ் ஆஃப். ஸோ ஐ வாஸ் நாட் ஃபீலிங் லைக் என்ட்ரிங். அண்ட் அகெயின் நீங்க பார்த்தீங்கன்னா, சீஸ் இஸ் பியூட்டி. பிரைஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் டெர்ம் லோஸ் வச்சுச்சு. அகெயின் ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சுச்சு. வச்சுட்டு வி டுக் திஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அட் மேக்ரோ. மேக்ரோவே ஒரு PO3 வந்துட்டு ஆக்ட் ஆச்சு. ஓப்பன், லோ, ஹை and close around in the consolidation. So macro was itself a clean PO3 and அது இருந்தது inside this first presentation FEG. So it gone a year and that would have been your trade for the day. ஒன்று இந்த லெக் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா இந்த லெக் பிடிச்சிருக்கலாம். பட் ஆப்வியஸாக தென் ஐ லெஃப்ட் சார்ட்ஸ் எனக்கு வந்துட்டு அடுத்து PM செஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் அகெயின் நம்ம இந்த டெய்லி லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சுச்சு. ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வைக்கிறான்னா ஆப்வியஸாக அதை எடுக்க போகிறான் ப்ரைஸ் அட் கீ டைமில். பட் ஆனால் இது ஐ வுடன்ட் கன்சிடர் தேட் அஸ் அ கீ டைம். பட் இட் வாஸ் அ டைம் ஈக்குலிபிரியம் XX30க்கு அப்புறமேலு ப்ரைஸ் அதை ஸ்வீப் பண்ணிச்சு. அண்ட் தென் இட் ஸ்மாஷ் ஹையர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். சூப்பர் டெலிவரிங்க கடைசி பவர் அவர் மேக்ரோவில் வந்துட்டு. பிகாஸ் வி ஹேட் அ லெவல் டு ரீச். பட் ஸ்டில் இது வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஹூ வாஸ் மேக்கிங் மணி ஆல் த டே? பையர்ஸ் தான். ஸோ அகெயின் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் அ டைனி ரேலி டவுன். பிகாஸ் இந்த ஹைஸ் வந்துட்டு எடுத்துருக்கு. லைக் ப்ரீவியஸ்லி ஹைஸ் மேபி லைக் கன்சாலிடேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கலாம். பட் தேட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ரன். ஐ வுடன்ட் ஹவ் பீன் டேக்கன் அவுட். நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் பைஸ் வந்துட்டு ஆப்வியஸாக பார்த்துருக்க மாட்டேன். ஸோ கடைசி வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்னிப்பெட் நான் வந்துட்டு ப்ரைஸில் பார்த்தது. ஐசிடி வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸை வந்துட்டு டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். நான் அது தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அண்ட் ஹைஸை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுறது மூலியமாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் சிக்னேச்சரை வந்துட்டு ஐசிடி வந்து நம்மளை மறக்கடிக்கிறாரோன்ற மாதிரி தோணுது. இன்ஸ்டெட் என்டர் அட் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். நான் எதுவும் சொல்லலை. நான் அந்த சார்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கே போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ yes, that's it for this video and thanks for watching. I'll see you in the next one.